வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது இருள் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில், ஷோபின் ஷாகிர், தர்ஷனா ராஜேந்திரன் இந்த 3 பேரை மட்டுமே மையமா வச்சு எடுக்கப்பட்ட கதை. அதுவும் மெஜாரிட்டி ஒரு வீட்டுல நடக்கிற மாதிரியான ஒரு கதையா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஷோபின் ஷாகிரும் தர்ஷனா ராஜேந்திரனும் பாத்தீங்கன்னா லவ்வர்ஸா இருப்பாங்க. இதுல ஷோபின் ஷாகிர் கிரைம் நாவல் எழுதக்கூடிய ஒரு நபர். அவரோட கடைசி புக்கை வந்து தர்ஷனாவை படிக்க சொல்லி அவர் ஃபோர்ஸ் பண்ணுவாரு. அதுக்கான ரிவ்யூவை வந்து அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அண்ட் தர்ஷனாவும் பாத்தீங்கன்னா வேலைன்னு பிஸியா இருப்பாங்க. ஸோ இவரோட ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே போன் எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அந்த டைம்ல தான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது இவங்க போன வண்டி வந்து ஒரு வீட்டு முன்னாடி நிற்கும். அந்த வீட்டுல இவங்க ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போவாங்க. அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அதுக்கு காரணம் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தை பிரசன்ட் பண்ண விதம். அதாவது 3 கேரக்டர் ஒரே வீட்டுல தான் மெஜாரிட்டி ஆஃப் த சம்பவங்கள் நடக்கும். இருந்தாலும் ஒரு விதமான எங்கேஜிங்கா இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதுலயும் 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே தரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபஹத் ஃபாசில் எஸ்பெஷலி வந்து நிறைய இடங்கள்ல பட்டையை கிளப்பியிருப்பாரு. உதாரணத்துக்கு தர்ஷனாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய திக் மூமெண்ட்ஸ் அப்படின்றதுமே இருக்கும். எஸ்பெஷலி அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள போகும்போது வரக்கூடிய ஒரு மூமெண்ட் அப்படின்றதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆல்சோ டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த பேப்பர் ஆர்டிகல் வழியா சொன்னது அப்படின்றதுமே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம், ஒரு பயங்கர குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்துல பிரச்சனைகளா பட்ட விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை நோக்கி தான் போகும். ஸோ அந்த மாதிரியான எதிர்பார்த்த ஒரு முடிவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ இந்த படத்தோட அந்த மிடில் போர்ஷன்ஸ்ல ஒரு விதமான டிராக் அப்படின்றத உங்களால உணர முடியும். அதையுமே இன்னும் கொஞ்சம் பேசப் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு தரமான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.